வாங்கிட்டு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மொபைல் சர்வீஸும் என்கிட்ட பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன். உன்னை நான் உன்னை வியாபாரம் மட்டும் தான் வச்சிருக்கேன். உன்னைய புரியுதா? மொபைல் யாராவது சர்வீஸ் பார்க்க வந்தால் ஏன்டா கொடுக்கணும். தொழிலை கற்றுக் கொடுக்கறா தான் அவங்க வெளியே கடை வைக்கிறான். இனிமேல் தொழிலை கற்றுக் கொடுக்காத அளவுக்கு அவனை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். நம்ம கடையில வேலை பார்க்குறாங்க, நம்மகிட்டே தொழிலையும் கற்றுக்கிறாங்க. நமக்கு எதிராக போய் மொபைல் கடையை வச்சுக்கிட்டு தெனவட்டா உட்காந்துருக்காங்கப்பா. அவன் தொழிலை கற்றுக் கொடுக்கறா தான் அவங்க வெளியே கடை வைக்கிறான். இனிமேல் தொழிலை கற்றுக் கொடுக்காத அளவுக்கு அவனை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். நம்ம அதான்டா, 1 வாங்கினா 10 ஃப்ரீ, 10 வாங்கினா 20 ஃப்ரீ. இப்படியே தொழிலை கெடுத்து விட்டாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டு டெம்பர் ஓட்டி கொடுக்குறேன். தம்பி, கஸ்டமர் வந்திருக்காங்க பாருப்பா. தான் பார்க்குறேங்க முதலாளி. என்னண்ணே டெம்பர் வரணுமா? ஆமாண்ணே, ரொம்ப அர்ஜென்ட் டெம்பர் ஓட்டி கொடுக்குறேன். ரொம்ப அர்ஜென்ட். பின்னாடி தான் பாத்ரூம் வேணா போயிட்டு வாங்க, ஒட்டிக்கலாம். ஊருக்கு போகிற அவசரம் சொல்லிக்கிட்டு நீங்களும் பாத்ரூம் போங்கிற ஒட்டி விடியா டெம்பரை. அப்படியாண்ணே, இந்த என்னங்கண்ணே 1 நிமிஷத்தை ஒட்டி தரேன். காசு கொடுங்க. யோ இல்லையா, டெம்பர் ஓட்ட சொன்ன ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்க. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சா? ஏயா 150 ரூபா 100 ரூபா இருக்கு. இது குவாலிட்டி டெம்பர்ண்ணே. நான் ஐயோ நான் தான் ஸ்டிக்கர் ஓட்டிட்டோம். ஃபோன் டிஸ்பிளே கிடைக்குமாண்ணே? அண்ணே டிஸ்பிளே மாற்றணுமாண்ணே? நான் மாற்றிக்கலாண்ணே. நீப்பா, டிஸ்பிளே மாத்துறதுக்கு ஆள் வந்திருக்கு, நீ பாரு, அவனை பார்க்க கூடாது. அவராங்கிட்ட உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மொபைல் சர்வீஸும் என்கிட்ட பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன். உன்னை நான் உன்னை வியாபாரம் மட்டும் தான் வச்சிருக்கேன். உன்னைய புரியுதா? மொபைல் யாராவது சர்வீஸ் பார்க்க வந்தால் ஏன்டா கொடுக்கணும். நீ நான் என்னென்ன பண்ணேன், வேலைக்கு அந்த மொபைலை வாங்க தானே செஞ்சேன். கஸ்டமர் இருக்காங்க, புளி ஆக்கிறா. இப்போ உள்ளே போய் வேலையை பார்ப்போம். சொல்லுங்கண்ணே. நான் டிஸ்பிளே தான் மாற்றணும், சீக்கிரம் மாற்றிடுறேன். போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துருங்க, அதை மாற்றி வச்சுறேன். இது பார்த்து வைங்கண்ணே. என்ன உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? நீப்பா இங்கே தான் பார்த்துட்டு இருக்கிற. போடா போய் டீ வாங்கிட்டு வாடா போடா. என்ன ரஜாக் பாய், ஒரே மகிழ்ச்சியாக இருக்கீங்க போல. ஆனால் ஏன்பா சேக்கு நீ வேற மகிழ்ச்சியா? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறாங்க, சூழ்ச்சி அடிக்கிறாங்க. நீங்களுக்கு உடச்சி ஓடா தெரிஞ்சதான் மிச்சம். என்னன்னே சொல்கிற, ஒன்றுமே புரியலை. அடா அதை ஏன்பா கேட்குற? அந்த மொபைல் கண்ணில் அண்ணன் தம்பி 2 பேரும் பையன் அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறதான்னு சொல்கிறேன். இப்போ அனிஃபா போய் தொழுகைக்கு வர டைம் தான், நான் கேட்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஐயோ வேணாப்பா, நீ போய் சொல்லி அந்த ஆள் 200 ரூபா சம்பளம் கொடுப்பாரு, அதில் ஒரு 50 ரூபா பிடிச்சிக்குவாப்புல, அப்புறம் ஃபைனும் மாப்பிள்ள. இதெல்லாம் தேவையா? வேணாப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாப்பிள்ள. சேக்கு நல்லா இருக்கியா? வலைக்கும் சலாம். வாங்க மாமோ, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அசர் தொழுதுட்டு திக்கர் செஞ்சுட்டு வெளியே வந்தவங்க 4-5 பேர் நின்றுருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்த மாப்பிள்ள. அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செய்யணும் மாப்பிள்ள. நம்ம இந்த வேலைக்கார பையன் அவன்கிட்ட என்னடா சொன்ன, டீ தானே வாங்க சொன்னேன். நானும் அசர் தொழுட்டு வந்துட்டேன்டா. போடா போய் டீ வாங்கிட்டு வாடா போடா. நீங்கள் இருக்க பாய், நீங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க. ஆனால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் கோட்டை விட்டீங்க. நல்லா தான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கேன். என்ன டெய்லி பேட்டா 20 ரூபா வடை பஜ்ஜி வாங்கி கொடுக்குறேன், 3 வேளை டீ வாங்கி கொடுக்குறேன், 200 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். இதோட என்ன செய்யணும்? நான் பார்க்குற மாதிரிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க மாப்பிள்ள. ஓ, நீங்கள் பார்த்துருக்கிற விதமே தெரியுது. நான் நிற்கும் போது அவளை போடா வேலைக்கார பையன்னு சொல்கிறீங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு முக்மீனுடைய உள்ளம் என்பது காபாவை விட மேலானது. அவரும் உங்களுடைய சகோதரர் போன்றவர் தான் பாய். நீங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் 200 ரூபா எவ்வளோ நாள் அவருக்கு பத்தும்? அவருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை சொல்லி தரணும், அது உங்கள் மீது கடமை. இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் உங்களுடைய சகோதரர் போன்ற ஆவார். இப்போ உங்கள் கூட இருக்காரு உங்கள் அண்ணன், அவருக்கு 200 ரூபா சம்பளம் கொடுத்து நீங்கள் உட்கார வைப்பீங்களா? அவருக்கு தொழில் நீங்கள் சொல்லி கொடுக்காம தான் இருப்பீங்களா? அவருக்கு தொழிலை சொல்லி தருவீங்கல்ல? ஏன்? அவர் உங்களுடைய சகோதரர். இஸ்லாம் அதே தான் சொல்லுது, இவரும் உங்களுடைய சகோதரர் தான் சொல்லுது. அது எப்படிப்பா? கொஞ்சம் நியாயமாக பேசுப்பா. நான் தொழிலை சொல்லி கொடுத்து போட்டு அவன் 4 நாள் கழிச்சு கடையை வைப்பேன், எனக்கு ஏத்தாப்லையே நான் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? அவர் வியாபாரத்தை கற்றுக்கிட்டு உங்கள் தொழில் ஒன்று கெடுக்க போகிறது இல்லையே. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வியாபாரத்தை தருவது அல்லாஹுடைய வேலை, கடையை திறக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் அறிவு கொடுக்கப்பட்டு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்காமல் மறைக்கின்றாரோ, இதுவும் ஒரு அறிவு தான். தொழில் கற்றுக்கிறதும் ஒரு அறிவு தான். அதை யார் மறைக்கின்றார்களோ அவருடைய வாயை நரகத்துடைய தீயாலான கட்டையை வைத்து அல்லாஹ் மறுமையில அடைப்பானுங்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, தன்னுடைய கல்வியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காதும் மிகப்பெரிய பாவம் தான். இல்லைல்ல, இவ்வளோ விஷயம் இருக்காப்பா, தெரியாமல் போச்சே. சரி ரஜாக்கு, அல்லாவுக்கா நீ மன்னிச்சுக்க. நான் ஏதாவது தெரியாமல் பேசினா அல்லாவுக்கா நீ மன்னிச்சுக்க. இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நாள் என்கிட்ட ஏறி நான் தொழிலும் உனக்கு கற்றுத்தரேன், உனக்கு கடையும் வச்சு தரேன் இன்ஷா அல்லாஹ்.